இப்போ வாங்கப்போ உடற்ப வினாயிலக்கம் 24வது வினா வாங்க. கணக்கு விகிதங்கள் உங்களுடைய டியூட்ல இருக்க 24வது வினாக்கு வாங்க. நம்ம வினா ஒரு ரீட் பண்ணி எடுத்துக்க. வரப்பட முதலாவது வினா மொத்த லாப வீதம். மொத்த லாப வீதம் கேட்டா சமன்பாடு எழுதிட்டீங்கோ. மொத்த லாப வீதம் எல்லாம் வந்து கணக்கு சமன்பாடு எழுதி கொடுங்க. வரும் சமன்பாடு விற்பனையின் மேல் மொத்த லாபம் தர 100. விற்பனைக்கு மொத்த லாபம் தர 100. அப்ப விற்பனை மேல் மொத்த லாபம் தர 100. செக் பண்ணுங்கப்போ விற்பனை காசு விற்பனை கடன் விற்பனை ரெண்டையும் சேர்த்தெடுங்க. விற்பனைக்குள்ள 8000. மொத்த லாபம் 2800. 2800. சரி, மொத்த லாபம் 2000. 2000 தர 100க்கு பாருங்க. தர 100க்கு பாத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் விற்பனை மேல் மொத்த லாபம் தர 100க்கு பாத்தீங்கன்னா இப்ப மொத்த லாப வீதம். மொத்த லாப வீதம் வரும் உங்களுக்கு ஆன்சர் 25%. செக் பண்ணி கொடுங்க. இப்போ கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. சரியான சரி பண்ணி கொடுங்க. மொத்த லாப வீதம் 25% வரும். சரி, அடுத்த இரண்டாவது வினா இருப்பு வைத்திருத்தல் காலம். இருப்பு வைத்திருத்தல் காலம். இருப்பு வைத்திருத்தல் காலம். சரி, அப்ப நம்மள இருப்பு வைத்திருத்தல் காலம் எவ்வாறு சமன்பாடு இப்ப வளமையா நாங்க சமன்பாடு எப்படி போடுவோம்? அந்த நாட்களை நாங்க பிரிச்செடுப்போம். இருப்பு புரள்வு விகிதத்தால். இப்ப இங்க இருப்பு புரள்வு விகிதம் கேட்கல தானே. அவ சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு படிச்சிருக்கோம். சராசரி இருப்பின் கீழ் விற்பனை கிரயம் தர எதுவுமே குறிப்பிட்டாட்டி 365 நாட்களுக்கு பாருங்க. 365 நாட்களுக்கு பாருங்க. சரி, பாரம்பரிய உங்களுக்கு தந்திருக்க தரவுகள் விற்பனை கிரயம் நீங்க எடுக்கலாம். எப்படி எடுப்போம்? விற்பனை கிரயம் விற்பனை 8000, மொத்த லாபம் 2000 என்றா அப்ப விற்பனைக்கும் மொத்த லாபத்துக்கும் உள்ள வேறுபாடு விற்பனை கிரயம் 6000 வரும். விற்பனை கிரயம் 6000 வரும். சராசரி இருப்பு இந்த கவனிக்கணும் விஷயம். சில வேளை வினாக்கள்ல இந்த சராசரி இருப்புன்றதுக்கு சாதாரண இருப்பு என்று கூட சொல்லலாம். சராசரி இருப்புன்றதுக்கு சாதாரண இருப்பு என்று கூட சொல்லலாம். அப்ப இங்க சராசரி இருப்பு நாங்க வளமை எப்படி எடுப்போம்? தொடக்க இருப்பையும் இறுதி இருப்பையும் கூட்டி 2 ஆள பிரிச்சு. இந்த வினால பாத்தீங்கன்னா தொடக்க இருப்பு இல்ல. சில விட டிரெக்டா உங்களுக்கு இறுதி இருப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கு. அப்ப இறுதி இருப்பு மட்டுமே தந்திருந்தா அந்த இறுதி இருப்பை நீங்க சராசரி இருப்பை எடுத்துக்கோங்க. அப்ப சராசரி இருப்புல 1200 தர 365 நாட்களுக்கு பாருங்க. அங்க சொல்லுங்க. இதுல ஒரு முறை 6000த்துல 5 முறைனா 365 5ஆல பிரிச்சுங்கண்டா 365 5ஆல பிரிச்சா 36 5கள் வரும் 9. 1. அப்ப கிட்டத்தட்ட சராசரி எத்தனை நாட்கள்? 91 நாட்களும். சொல்லுங்க விட சரியா சொல்லி இருப்பு வைத்து 73 நாட்கள். 73 நாட்களா? சரி சரி. சரி, 61 நாட்கள் தானே. 61 நாட்கள் பாருங்க. சரிடா, இது 5. ஓகே, 70 எத்தனை நாட்கள்? 73 சார். 73 நாட்கள். சரி பிள்ளைலாம். ஓகே, 73 நாட்கள். ஒரு முறை இது 5 முறை 365 5ஆல பிரிச்சா 73 வருமா? இப்போ இருப்பு வைத்திருத்தல் காலம் 73 நாட்கள். 73 நாட்கள். சரி, அடுத்த மூன்றாவது பிள்ளை கடன் சேகரிப்பு காலம். அப்ப என்ன கடன் சேகரிப்பு காலம்? பிள்ளை அப்ப இதுக்கு வளமையான சமன்பாடு 365 நாட்களை கடன் பட்டோன் புரள்வு விகிதத்தால் தான் பிரிக்கணும்.
இப்ப இங்க கடன் பட்டோன் பொருள் விகிதம் கேட்காது. அப்ப இன்னொரு சமன்பாடு படிச்சிருக்கோம். சராசரி கடன் பட்டோரின் கீழ் கடன் விற்பனை தர 365 நாட்களுக்கு பாருங்க. சராசரி கடன் பட்டோரின் கீழ் கடன் விற்பனை தர 365 நாட்கள். அப்போ சராசரி கடன் பட்டோர் நான் முதல் சொன்ன அதே விஷயம் தான். தொடக்க வியாபார வருமதிகள் இல்லாட்டி இறுதி வியாபார வருமதிகளை நீங்க சராசரி கடன் பற்றோர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப சராசரி கடன் பற்றோர் பிள்ளை உங்களுக்கு தந்திருக்கு பாருங்க 500. அப்ப இறுதி கடன் பற்றோர் 500 எடுத்துக்கொள்ளுங்க. கடன் விற்பனை எடுக்கணுமா கவனமா இருக்கணும். கடன் விற்பனை பிள்ளை 5000 தர 365. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவான ஒரு ஆன்சர் வருமா இங்க கொடுப்போம். இதுல ஒரு முறை இதுல 10 முறை 365 10ஆல பிரிச்சா 36.5 நாட்கள். அப்ப நீங்க சராசரியா கடன் பட்டோர்ட்ட 36.5 நாட்களுக்கு ஒரு முறை பணம் வசூலிக்கிறோம் என்பது அர்த்தம். சராசரியா கடன் பட்டோர்ட்ட 36.5 நாட்களுக்கு ஒரு முறை பணம் வசூலிக்கிறோம் என்பது அதுல கருத்து. அடுத்து வினாயிலக்கம் 4. 4வது வினா பிள்ளை உரிமை மீதான திரும்பல் விகிதம் என்ன? உரிமை மீதான திரும்பல் எப்படி எடுப்பீங்க? உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டு லாபம் தர 100க்கு பாருங்க. உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டு லாபம் தர 100க்கு பாருங்க. ஓகே, பாருங்க உங்களுக்கு உரிமையாண்மை கொடுத்திருக்கு. உரிமையாண்மை எடுக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனத்தையும் ஒதுக்கங்களையும் சேருங்க. கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனமும் ஒதுக்கமும் சேருங்க. அப்ப அதுல நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் பாருங்க 60,000 பங்குகள். அவனுக்கு 60 லட்சமா சுருக்கப்பட்ட இடத்துல 60 லட்சம் 6000. அதுக்கீழே ஒதுக்கங்கள் 1600. அப்ப சேர்த்தாப்புல 7600 உரிமையாண்மை. நிதியாண்டு லாபம் என்பது வரிக்கு பின் லாபம். உங்களுக்கு தந்திருக்காங்க வரிக்கு முன்னரான லாபம் 2800. அப்ப அந்த 2800 வரிக்கு முன் லாபத்திலிருந்து கழிங்க வருமான வரி 1000 கழிங்க. சரி, அது தர 100க்கு பாருங்க. இது பாருங்க பார்ப்போம். இப்ப 7600 1800 வரும். எத்தனை வீதம் சொல்லுங்க? 23.68 சார். 23.68 வீதம் பிள்ளை வரும். உரிமையாண்மை மீதான திரும்ப எடுத்துமா சொல்லுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் பிள்ளை. போன் கால்குலேட்டர் இல்ல. இதுல 7600 மேல் 1800 தர 100க்கு பாருங்க 23.68 வீதம் பிள்ளை வரும். உரிமையாண்மை மீதான திரும்ப வீதம். தென் ஃபைனலா பங்கொன்றுக்கான உழைப்பு. 5வது வினா பங்கொன்றுக்கான உழைப்பு. பங்கொன்றுக்கான உழைப்பு கேட்டா என்ன சமன்பாடு சொல்லுவோம்? நிதியாண்டு லாபத்தை சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையால பிரிச்சுடுது. நிதியாண்டுக்கான லாபத்தை பங்குகளின் எண்ணிக்கையால பிரிச்சுடுது. என்ன இப்ப நிதியாண்டு லாபம் மேல தந்திருக்குன்னா வரிக்கு பின் லாபமா 1800. பங்குகள் எண்ணிக்கை கணக்கு 60,000. 60,000 என்பது நீங்க சுருக்கப்பட்ட எடுத்தீங்கன்னா 60 தான். கவனம் செய்யணும். இங்க கொடுத்திருக்க 60,000.
நீங்க அந்த சுருக்கப்பட்ட ஆயத்தை எடுத்தீங்கன்னா 60 பிள்ளை. ஏன்னா எங்க லாபம் நம்ம சுருக்கப்பட்ட ஆயத்தை எடுத்திருக்கோம். வெட்டுப்படும் வெட்டுப்படும் 3 வரப்பிள்ளை அப்ப ரூபா 30. பங்கொன்றுக்கான உழைப்பு பிழை ரூபா 30. பிள்ளை எங்க செக் பண்ணி கொடுங்க ஆன்சர் சரின்னு சொல்லி. பிள்ளை சரி வாங்க போங்க அடுத்த வினாக்கு.
சரி வாங்க அடுத்த வினாவுக்கு போனோம். என்ன மாதிரி 25வது நாள் தெரியுங்களா? 25வது நாள் ஏதாச்சும் சிக்கலா இருக்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க அதை செய்தீங்கன்னா ஓகே, நம்ம அடுத்த வினாவுக்கு போலாம். நம்மள செய்யக்கூடிய வினா தான் நான் போட்டிருக்காரு. என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லுங்கடா. 25வது நாள் ஏதாவது விகிதங்கள் குழப்பமா இருந்துச்சா? ரைட். இல்ல சார், ஓகே தான் அது. ரைட். சரி ஓகே. குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஆன்சரை செய்தார்கள். அப்ப நம்ம பார்ப்போம் என்ன மாதிரி செய்யறது. ரைட். இங்க வாங்க. 26வது வினாக்கு வாங்க. 26வது வினாக்கு வாங்க. 26வது வினாக்கு வாங்க. ஓகே. 26வது வினா. இந்த மாதிரியான வினாக்கள் பெரும்பாலும் உடைய எக்ஸாம்களுக்கு வாரது வளர்ந்து விகிதங்களை கணிச்சு போட்டு அதுக்கான கருத்து சொல்றது, கமெண்ட் பண்றது. இப்போ வரையறுத்த ரகுமான் பொது கம்பெனினதும் வரையறுத்த ராஜா பொது கம்பெனினதும் 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடைய வருமான கூற்று கீழே தந்திருப்பார். அப்ப உங்களுக்கு தந்திருக்கு வருமான கூற்று 2 கம்பெனில, ரகுமான் கம்பெனி, ராஜா கம்பெனி சொல்லி 2 கம்பெனில வருமானம் கொடுத்தது. சரி, இப்போ விற்பனைகள் கொடுத்திருக்கு, விற்பனை கிரயம் கொடுத்திருக்கு, மொத்த லாபம் கொடுத்திருக்கு, செலவுகள் கொடுத்திருக்கு, வரிக்கு முந்தைய லாபம், வருமான வரி, நிதியாண்டு லாபம், ஏனைய முற்றும் அணுகி வருமானம் பாருங்க, மீள் மதிப்பீட்டு மிகைகள் சொல்லியிருக்கு, சேர்த்து மொத்த முற்றும் அணுகி வருமானம் கொடுத்திருக்கு. 31/3/2026 முடிந்த ஆண்டுக்கு பின்வரும் தகவல்களும் கிடைச்சிருக்கு பாருங்க 2 கம்பெனில. இப்போ ரகுமான், ராஜா உரிமையாண்மை கொடுத்திருக்காங்க, நீண்ட கால கடன்கள் கொடுத்திருக்கு, சராசரி கடன் பற்றல் கொடுத்திருக்கு, தரக்கிருப்பு கொடுத்திருக்கு, அடுத்தது கடன் வட்டி கொடுத்திருக்கு. ஓகே. வேண்டப்படுவது 2 கம்பெனிகளுக்குமான பின்வரும் நிதி விகிதங்கள். 2 கம்பெனில விகிதங்கள் கிடைக்கும். ஒரு 6 விகிதங்கள் கேட்டுருக்கு. அடுத்த வினா 2வது வினா, மேலே ஒன்றில் கணிக்கப்பட்ட விகிதங்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றை காரணங்களோடு குறிப்பிடலாம். இதான் கருத்து சொல்ல வினா. அப்ப அவங்க சில கூற்றுக்களை முன்வைப்பாங்க, அந்த கூற்றுக்களுக்கு அமைய நீங்க பதில் சொல்ல வேண்டியதுதான். ஓகே. சரி, அப்ப இங்க வாங்க. ஓகே. வாங்க போ. முதலாவது பிள்ளை உரிமை மீதான திரும்ப. அப்படி ஒரு வேலை பண்ணிக்க 2 கம்பெனி கணக்கு போறீங்க தானே. அப்ப வந்து கீழே 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 எழுதி செய்யலாம். இல்லைன்னா சமன்பாடு இங்கால் எழுதி போட்டு பிள்ளை, சமன்பாடு இங்கால் எழுதி போட்டு 2 கம்பெனிக்கும் பேர் கொடுக்கும். சமன்பாடு இங்க எழுதி கொடுங்க, 2 கம்பெனிக்கும் கணிச்சு பாருங்க, ஈஸியா இருக்கும். ஒன்று ரகுமான் கம்பெனி, அடுத்தபடி ராஜா கம்பெனி. ரகுமான் கம்பெனி, ராஜா கம்பெனி. இப்ப இங்க விகிதங்களை கொடுப்போம். முதலாவது கேள்வி பிள்ளை, முதலாவது விகிதம் உரிமை மீதான திரும்பல். உரிமை மீதான திரும்பல் பிள்ளை சமன்பாடு எழுதி கொடுப்போம். இப்ப என்ன ஒரு உரிமை மீதான திரும்பல் சமன்பாடு பிள்ளை, உரிமை மீதான திரும்பல் வரும். உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டு லாபம் தர 100க்கு பாருங்க. உரிமை மீதான திரும்பல் பிள்ளை சமன்பாடு பாருங்க. உரிமை மீதான திரும்பல் சமன் உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டு லாபம் தர 100.
அப்ப நீங்க சமன்பாடு எழுதி கொடுங்க. ஓகே, ஓடி வாங்க போ. இப்ப உங்களுக்கு பாருங்க உரிமையாண்மை கொடுத்துருக்கு. ரகுமான் கம்பெனியில உரிமையாண்மை கீழே தந்திருக்கு பாருங்க. உரிமையாண்மை கீழே தந்திருக்கு. ரகுமான் கம்பெனியில உரிமையாண்மை 6000. நிதியாண்டு லாபம் மேல தந்திருக்கு பாருங்க. இதற்கு நிதியாண்டு லாபம் 1200. தர 100க்கு பார்த்தா பிள்ளைகள் விட வரும் பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 20%. அப்ப ரகுமான் கம்பெனியின் உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் 20% வந்து சரி. ரகுமான் கம்பெனி. ஓகே தானே? சரி. அதே மாதிரி வாங்க ராஜா கம்பெனி. அதே மாதிரி ராஜா கம்பெனி வாங்க. ராஜா கம்பெனியோட உரிமையாண்மை 4800. 4800. செக் பண்ணுங்க. நிதியாண்டு லாபம் 1200 பிள்ளை. தரநூற்றுக்கு பார்த்தா வருமடா 25% பிள்ளை. 25% எந்த கம்பெனில? ராஜா கம்பெனில. அப்ப நீங்க கணிச்சு முடிச்சாச்சு பிள்ளை. இல்லாம உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் 2 கம்பெனி. 2 கம்பெனிக்கும் உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் கணிச்சு முடிச்சாச்சு. சரியண்டா ஓகே. சரியண்டா ஒரு இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்தி விடணும். இடத்துல ஒரு தம்சப்பெல்லாம் பண்ணி விடுங்க. அப்பதான் தெரிய வரும். நீங்க வேற சரிங்க டே செய்து கொள்ளுங்க. ஓகே பிள்ளை. வாங்க அடுத்து 2வது. விகிதம் கேள்வி வட்டி காப்பு விகிதம் பிள்ளை. வாங்க வட்டி காப்பு. வட்டி காப்பு விகிதம். சமன்பாடு நம்ம வட்டி காப்பு விகிதம் ஞாபகம் இருக்கா? கவனமா இருக்கணும். சமன்பாடு வரிக்கு முன் லாபத்தோட வட்டி செலவை கூட்டி மீண்டும் அதை வட்டி செலவாக பிரிக்கணும். சமன்பாடு சரி எழுதி கொடுக்க. வரிக்கு முன் லாபத்தோட வட்டி செலவை கூட்டி மீண்டும் அதை வட்டி செலவால பிரிச்சு விடும். ஓகே, எங்கப்போ இப்ப நாம ரகுமான் கம்பெனியில வரிக்கு முந்தைய லாபம் 1800 பிளஸ் வட்டி செலவு கீழே கொடுத்துருக்கு பாருங்க. கடன் வட்டி 600, அதன் கீழ் 600 பிள்ளை. அப்ப இந்த 600 சுருக்கி விடுறது இல்ல, இது கூட்டிட்டு இருக்கு. இது 2 கூட்டி 600 பிரிங்க. பிள்ளைல அப்ப கூட்டிங்கன்னா 2400, அது 600 பிரிச்சா வரும் பிள்ளைல. அப்போ 4 தடவை என்று வருமா? தடவைகள் கட்டாயமா? இந்த தடவைகள் போடுறது 3 விகிதங்களுக்கு தடவைகள் போடுவோம். வட்டி காப்பு விகிதம், இருப்பு புரள்வு விகிதம், கடன் பட்டோல் புரள்வு விகிதம். இந்த 3 விகிதங்களுக்கு நாங்க தடவைகள் என்றுதான் ஆன்சர்ஸை முடிப்போம். அதே மாதிரி வாங்க ராஜா கம்பெனி. பாருங்க ராஜா கம்பெனியில வரிக்கு முந்தைய லாபம் 1800 பிளஸ் வட்டி செலவு 400 கூட்டி 400 பிரிச்சு விடுங்க. 2200 பிரிக்கணும் 400. அப்படிதான் 2200 பிரிக்கணும் 400. பிரிச்சீங்கன்னா 5.5 தடவை. செக் பண்ணி கொடுங்க விடைகள் சரியா. 5.5 தடவைகள் வரும். இது ராஜா கம்பெனியுடைய வட்டி காப்பு வீதம். சரியா விட சரியா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, விட சரியா. இப்ப நாம இதை எடுத்தோம். எந்த கம்பெனியில? ராஜா கம்பெனியில. வாங்க பார்த்து மூன்றாவது விகிதம் உரிமையாண்மைக்கு கடன். உரிமையாண்மைக்கு கடன். உரிமையாண்மைக்கு கடன் என்றுனா உரிமையாண்மைக்கு கடன் என்ற உண்மையிலே அது கடன் உரிமை விகிதமா
கடன் உரிமை வீதத்தை அப்படி சொல்லுவாங்க. உரிமையாண்மைக்கு கடன். அப்போ பகுதி எண்ணில உரிமை மூலதனமும் தொகுதி எண்ணில கடன் மூலதனமும் வரும். இதான் உரிமையாண்மைக்கு கடன். தரநூத்துக்கு பாருங்க. அப்ப உரிமையாண்மைக்கு கடன், உரிமையாண்மைக்கு கடன், உரிமை மூலதனத்தின் மேல் கடன் மூலதனம் தரநூத்துக்கு பாருங்க. சரி, படிவாங்க போம். தரவுகள் பாருங்க, நேரடியாக தந்திருக்கான்னு சொல்லி ரகுமான் கம்பெனில இந்த கீழே தகவல், கீழே தகவல் பாருங்க. ரகுமான் கம்பெனில உரிமையாண்மை பிள்ளைகள் 6000. நீண்ட கால கடன்கள் என்பதுதான் கடன் மூலதனம் 7200. தர 100க்கு பார்த்தா பிள்ளைகள் வரும் 120 வீதம். 120 வீதம், 120 வீதம். இது ஒரு உயர் இணைப்பு தானே, இது ஒரு உயர் இணைப்பா. ஏன் சொன்ன பிள்ளைகள் உரிமை மூலதனத்தை விட கடன் மூலதனம் அங்க அதிகமா இருக்குண்டா, இதை நாங்க சொல்லுவோம் உயர் இணைப்பு, உயர் இணைப்பு சொல்லுவோமா, ஹை லிவரேஜ் சொல்லுவோம். அதே மாதிரி எடுக்க நம்ம ராஜா கம்பெனிக்கு, ராஜா கம்பெனியில உரிமையாண்மை 4800. கடன் பிள்ளை கடன் நீண்ட கால கடன் எடுங்க 3600. தரநூத்துக்கு பார்த்தா பிள்ளை வரும். அப்போ இது 75 வீதம் வருமா பாருங்க, 75 வீதம். சில வேலை வினாக்கள்ல பிள்ளை இப்படி கொடுத்துடலாம், ஆன்சர் இப்படி தசம் ஏழு சொன்னாலும் சரி, ரெண்டு தான். அதே மாதிரி இதை 1.2 சொன்னாலும் சரி, 120 வீதம் சொல்லலாம், இல்லைன்னா 1.2 சொல்லலாம். 75 வீதம் சொல்லலாம், இல்லைன்னா தசம் 7 சொல்லலாம், எல்லாம் போய் 7.5 சொல்லலாம். அப்ப இதோட நாம உரிமைக்கு கடன் விகிதம் முடிக்கிறோம். ஓகே, உரிமைக்கு கடன் விகிதம் சரியா சொல்லுங்க, சொல்லுங்க சரியா. அடுத்து விகிதம் 4வது விகிதம். இப்ப 4வது விகிதம் வருமதிகள் சுழற்சி. வருமதிகள் சுழற்சி என்னடா வருமதிகள் சுழற்சி என்றா கடன் பட்டோல் புரள் விகிதம். வருமதிகள் சுழற்சி என்றா கடன் பட்டோல் புரள். பிள்ளைகள் சமன்பாடு கடன் விற்பனை கீழ் சராசரி கடன் பட்டோர், கடன் விற்பனை கீழ் சராசரி கடன் பட்டோர். கடன் விற்பனைய சராசரி கடன் பட்டோரால வகுத்தெடுக்க முடியும். கடன் விற்பனைய சராசரி கடன் பட்டோரால வகுத்தெடுக்கு. ஓகே, எங்க வாங்க எடுப்போம். நாங்க எடுப்போம் முதலாவது ரகுமான் கம்பெனிக்கு எடுக்க முடியும். ரகுமான் கம்பெனில கடன் விற்பனை பாருங்க. இந்த இடத்துலதான் நீங்க கவனமா இருக்கணும். இப்போ இங்க விற்பனைகள் மட்டும்தான் கொடுத்துருக்கு, விற்பனைகள் மட்டும்தான் கொடுத்திருக்கு 12000. அது காசு விற்பனையா கடன் விற்பனையா ரெண்டும் சேர்க்கவார மொத்த விற்பனையா தெளிவா சொல்லல. அப்ப நீங்க வினா செய்ய விலை கொடுங்க, காசு விற்பனை தரவில்லை, இது மொத்த விற்பனையா இல்லைன்னா கடன் விற்பனையா அப்படி குறிப்பிட்டுள்ளாட்டி வினாவுக்காக வேண்டி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இங்க கடன் விற்பனை தேவை, இந்த அதோட இங்க கடன் பட்டோர் மீட்டிங் கொடுத்துருக்குதாங்க. அப்ப நிச்சயமா கடன் விற்பனை இருந்தான் ஆகணும். இந்த விற்பனைகள் அனைத்தையும் கடனுக்கு எடுத்துப்போம். இப்ப வினால காசு விற்பனைகள் தந்தில்லாட்டி அங்க இருக்க விற்பனை எல்லாமே கடன் விற்பனை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப கடன் விற்பனைகள் தந்திருக்கு பாருங்க 12000. சராசரி கடன் பட்டோர் 4800. இதை பிரிச்சுங்க நான் வருமாடா போனீங்க எவ்வளவு வரும், 2.96 2.5 தடவைகள். இங்க தடவைகள் பொண்ணுமே 2.5 தடவைகள் வருமதிகள் சுழற்சி. வருமதிகள் சுழற்சினா கடன் பட்டோன் புரள் விகிதம் தானே. அப்ப கடன் பட்டோட்ட இருந்து சராசரியா என்ன ஒரு வருஷத்துல எத்தனை தடவைகள் பணம் வசூலிக்கிறோம், கடன் பட்டோட்டு இருந்து எத்தனை தடவைகள் பணம் வசூலிக்கிறோம் பாத்தீங்கன்னா 2.5 தடவை வசூலிச்சிருக்காங்க. தசமெல்லாம் அப்படியே போட்டுருங்க, நீங்க அதை மட்டம் தட்டி செய்ய வேண்டிய வேலை இல்லை, இதை அப்படியே போட்டுருங்க.
அப்படியே வாங்க நம்ம ராஜா கம்பெனி இருக்கா. நம்ம ராஜா இளையராஜா, இது ரகுமான், ஏஆர் ரகுமான். அப்படிதான் அந்த வினா ஃபில் பண்ணேன். வாங்க ராஜா கம்பெனி. அவர் ராஜா கம்பெனியில கடன் விற்பனை சொல்லுங்க 15,000. சராசரி கடன் பட்டோர் பாருங்களே, சராசரி கடன் பட்டோர் 5,000. நேரடி அவர் என்ன விட நேரடி அவருமே 3 தடவைகள். 3 தடவைகள், 3 தடவைகள். சரியா? செக் பண்ணுங்க. சரியா? வாங்க பார்த்து ஐந்தாவது விகிதம் இருப்பு புரள்வு. இருப்பு புரள்வு பிழை. எப்படி இருப்பு புரள்வு சொல்லுவோம்? விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு. எங்க ஓடியும் இப்போ கணிப்பு எதுவோ கணிக்கலாமே. எடுங்க, நம்ம ரகுமான் கம்பெனியில விற்பனை கிரயம் 8,000 நேரடியா கொடுத்துருக்கு பாருங்க. 8,000 ரகுமான் கம்பெனியில விற்பனை கிரயம் 8,000. ரகுமான் கம்பெனியில இறுதி இருப்பு தான் பிள்ளை தந்திருக்கீங்க. சரக்கு இருப்பு மட்டும் தான் கொடுத்துருக்கு. தொடக்க இருப்பு இல்லாட்டி இறுதி இருப்பு எல்லாத்தையும் நீங்க சராசரி இருப்பு எடுத்து கொடுங்க. அப்ப சராசரி இருப்பு கூட 3,200. என்ன பிள்ளை? பிரிச்சா வரும். பிரிச்சா வரும் பிள்ளைகள் 2.5 தடவை. 2.5 தடவைகள். 32, 64, 80 2.5 தடவை. விலை கொடுங்க. எவ்வாறு இந்த தடவைகள்ல காட்டுறது 3 விகிதம். எந்தெந்த விகிதங்கள் தடவைகளை காட்டுவோம்? வட்டி காப்பு தடவைகளை காட்டுவோம். இந்த வட்டி காப்பு. அடுத்து வருமதிகள் சுழற்சி தடவைகளை காட்டுவோம். அடுத்து விலை கொடுங்க இருப்பு புரளும் தடவைகளை காட்டுவோம். தடவைகள்ல நீங்க விடையா கொடுக்க வேண்டியது 3 விகிதங்கள். ஒன்று வட்டி காப்பு விகிதம், மற்றது கடன்பட்டோன் புரள்வு விகிதம், மற்றது இருப்பு புரள்வு விகிதம். அடுத்த ராஜா கம்பெனி கொடுத்தோம். ராஜா கம்பெனி வந்த ராஜா கம்பெனியில விற்பனை கிரயம் 9,000. ராஜா கம்பெனியில சரக்கிருப்பு விலை 4,500. பிடிச்சிங்கன்னா வரும் 2 தடவைகளா? 2 தடவைகள். 2 தடவைகள். 2 தடவைகள். ஓகே. சரி, பெருகளை பார்த்துக் கொள்ளுங்க. இருக்கா ரகுமான் கம்பெனி, தென் ராஜா கம்பெனி. 5 விகிதங்கள் முடிச்சாச்சு. சரியா போம். தென் ஃபைனலா 6வது விகிதம். 6வது விகிதம் லாப விகிதம் கேட்டிருப்பேன். லாப விகிதம். லாப விகிதம். லாப விகிதம் என்ன? தேறிய லாப விகிதம். பொதுவா பரீட்சையில லாப விகிதம் கேட்டா தேறிய லாப விகிதம். எப்படி ஒரு சமன்பாடு? விற்பனையின் மேல் தேறிய லாபம் தர 100. விற்பனையின் மேல் தேறிய லாபம் தர 100. இந்த போன இருக்கா இப்படி வச்சுக்கொள்ளாதீங்க. லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க. இப்போ வடிவா தெரியும். ஓகே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் வடிவ விலங்கு ஒயிட் போர்ட் கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி போன எப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட லேப்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கும். நீங்கள் லேப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவா கிளியரா தெரியும். ரைட், உங்களோட வசதியை பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். லேப் இருந்துச்சுன்னா லேப்பை டிவியோட கனெக்ட் பண்ணுங்க. அப்போ டிவிலே பார்த்துக்கலாம் கிளாஸ் வடிவம். ஓகே, இல்லைன்னு சொன்னா உங்களோட டிவி ஸ்மார்ட் டிவின்னு சொன்னப்பல நீங்க இந்த ஸ்கிரீன் மிரர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்கள் இருக்கு. இப்ப லாப விகிதம் விற்பனையின் மேல் தேறிய லாபம் தர 100.
வடிவமைப்புல இப்ப நம்ம கணிப்போம். ரகுமான் கம்பெனில ரகுமான் கம்பெனில விற்பனை 12,000. பணமுடைய தேறிய லாபம் என்பது வரிக்கு பின் லாபம். ரகுமான் கம்பெனியின் தேறிய லாபம் நிதியாண்டு லாபம் வரிக்கு பின் 1,200. தரநூத்துக்கு பார்த்தா வரும் 10 வீதமே 10 வீதம். இதைத்தான் நாங்க வளமே சொல்லுவோம் சைவர் தசம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. 10 வீதம் சொல்லலாம் 0.1 சைவர் தசம் உண்டு. அப்படியே வாங்க ராஜா கம்பெனி. ராஜா கம்பெனிக்குள்ள ராஜா கம்பெனியில விற்பனை 15,000. தேறிய லாபம் பாருங்களே ராஜா கம்பெனியில நிதியாண்டு லாபம் 1,200. தரநூத்துக்கு பார்த்தா அப்படி வரும் நினைக்கிறேன் 8 வீதமா பாருங்க 8 வீதம் 8 வீதம். அப்ப நாம முதல் 6 விகிதங்களும் கணிச்சு முடிச்சாச்சு. 6 விகிதங்களும் கணிச்சு முடிச்சாச்சு. அப்படி சரியா பாருங்க. ஆன்சர் சரியா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஆன்சர் சரியா செக் பண்ணி கொடுங்க. ஒரு தம்ஸ் அப் பண்ணி விடுங்க. ரைட். எங்க நம்ம பிரவீன் வந்திருக்கதா கிளாஸ்க்கு? பிரவீன் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணு. பிரவீன். தமித் சுபாதி. பிரவீன் தமித் சுபாதி கிளாஸ்ல இருக்குதா? இல்ல. ரைட் ஓகே. மற்றது எங்களுடைய ஸ்கூல்ல யார் ஜெயசுகுமார் கிளாஸ் இருக்குதா? ஜெயசுகுமார் ஓகே. ரைட். ஓகே ரைட். வாங்க எடுத்து வாங்க எடுத்து வினா 26 பாருங்க. மேலே ஒன்றில் கணிப்பிடப்பட்ட விகிதங்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றை காரணங்களோட குறிப்பிடும். காரணங்களோட குறிப்பிட முடியாது. இதெல்லாம் பாருங்க. இப்ப காரணத்தோட நீங்க மென்ஷன் பண்ணுமா? அப்பதான் 2வது வினா. இப்ப கமெண்ட் சொல்ல போறோம், கருத்து சொல்ல போற வினா. அப்ப இதுக்கெல்லாம் சரியா ஆன்சர் கொடுக்கணும் முடியாது. அப்பதான் அந்த புள்ளிகளை சரியா பிரிச்சு கொடுப்பாங்க பரீட்சைகள்ல. உயர்வான விரய முகாமைத்துவத்தை கொண்டுள்ள கம்பெனி. விரய முகாமைத்துவம் உயர்வா இருக்கணும்னா விரய முகாமைத்துவம் எல்லாம் உயர்வா இருக்கணும். என்ன அர்த்தம்? செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு. செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில இருக்குன்னு சொன்னா அப்ப உங்களுடைய லாப விகிதம் உயர்வா இருக்குமே. லாபம் இல்ல, லாப விகிதம். அப்ப லாப விகிதம் உயர்வா இருக்குது எந்த கம்பெனி சொல்லுங்களே? லாப விகிதம் உயர்வா இருப்பது. லாப விகிதம் உயர்வா இருக்கு பாருங்க. லாப விகிதம் உயர்வா இருக்கு. ரகுமான் கம்பெனியில லாப விகிதம் 10 வீதம். ராஜா கம்பெனியில லாப விகிதம் 8 வீதம். அப்போ வரும் எந்த கம்பெனி? ரகுமான் கம்பெனி. அப்ப 2வதுல முதலாவதுக்கான ஆன்சர் ரகுமான் கம்பெனி. ரகுமான் கம்பெனி ஆன்சர் ரகுமான் கம்பெனி. ஓகே. காரணம் எழுதி கொடுங்க. காரணம் எழுதி கொடுங்க. லாப விகிதம் உயர்வாகும். காரணம் எழுதி கொடுங்க. லாப விகிதம் உயர்வாகும். லாப விகிதம் உயர்வாகும். ஓகே. 2வது
ரெண்டாவது பாருங்க, உரிமையாளர்களுக்கு உயர்வான திரும்பலை வழங்கும் கம்பெனி. உரிமையாளர்களுக்கு உயர்வான திரும்பலை வழங்கும் கம்பெனினா உண்மையில நீங்க பங்கொன்றுக்கான உழைப்புல பங்கொன்றுக்கான திரும்பல் கணிக்கு. பங்கொன்றுக்கான உழைப்பு திரும்பல் கணிக்கிறது தரவில்லை தானே. அப்படி எந்த விதம் பாருங்க, உரிமை மீதான திரும்பல் விதம் பாருங்க. வேற ஆப்ஷன்ல இருக்கிறதுல சிறந்தது தேடுங்க. உரிமை மீதான திரும்பல் ரகுமான் கம்பெனிக்கு 20%, ராஜா கம்பெனி 25. அப்படின்னா ராஜா கம்பெனி. ரெண்டாவதுக்கான வினா ராஜா கம்பெனி. ராஜா கம்பெனி காரணம் குறிச்சுக்கொள்ளுங்க. உரிமையாண்மை மீதான திரும்பல் விகிதம் உயர்வாகும். காரணம் குறிச்சுக்கொள்ளுங்க, உரிமையாண்மை மீதான திரும்பல் விகிதம் உயர்வாகும். Right. ஓகே. மற்றது அதேப்பா இந்த கிளாஸ்க்கு வந்தாக்கள் அந்த நேம் எல்லாம் இருக்கு தானே, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு அனுப்பிவிடுங்க. சரி சார். அடுத்து மூன்றாவது வினா. அதற்கு மூன்றாவது வினா, வருமதியாளரிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்கு நீண்ட காலத்தை எடுக்கிற கம்பெனி. வருமதியாளரிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்கு நீண்ட காலத்தை எடுக்கிற கம்பெனி. லாங் டைம் எடுத்துக்கிறாங்க பணம் வசூலிக்கணும். அப்ப அந்த காலத்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம், கடன் பட்டோன் புரள்வு விகிதம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, வருமதிகள் சுழற்சி. ரகுமான் கம்பெனி 2.5 தடவை காசு வாங்குறாங்க. ராஜா கம்பெனி 3 தடவை காசு வாங்குறாங்க வருஷத்துக்கு. அப்ப இவர் 3 தடவை வாங்குறாருன்னா, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்களேமா. ஒரு வருஷத்துல 360 நாள் இருக்குன்னா 3 தடவை காசு வாங்குறாங்கன்னா, அப்ப அது 360 3 நாள் பிரிச்சீங்கன்னா 120 நாளைக்கு ஒருக்கா காசு வாங்க. 120 நாளைக்கு ஒருக்கா. இதே இங்க பாருங்க, 360 நாட்களை நீங்க 2.5 பிரிச்சீங்கன்னா 120 விடவும் ஜாஸ்தியா தானே வரும். அப்ப வருமதிகள் சுழற்சி குறைவா இருக்குன்னா கடன் வசூலிக்கிற காலம் எப்படி இருக்குள்ள உயர்வா இருக்கும். அப்ப வினா, பணத்தை வசூலிப்பதற்கு நீண்ட காலத்தை எடுக்கிற கம்பெனி புரிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ரகுமான் கம்பெனி. ரகுமான் கம்பெனி காரணப்படும் வருமதிகள் சுழற்சி குறைவாக உள்ளது. காரணம், வருமதிகள் சுழற்சி விகிதம் குறைவு. வருமதிகள் சுழற்சி விகிதம் குறைவு. பாருங்க, அது என்னடா கேட்டிருக்கு பிள்ளை. பாருங்க, வினா வந்து வருமதியாளரிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்கு நீண்ட காலத்தை எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நிறைய காலம் எடுத்துக்கிறான் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒருக்கா காசு வாங்கணும் தானே, எத்தனை நாளைக்கு ஒருக்கா காசு வாங்கணும்னு சொல்லி அப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இப்ப வளமையா ராஜா கம்பெனி 3 தடவை காசு வாங்கியிருக்கோம் வருஷத்துல. வருஷத்திலேயே 3 தடவை காசு வாங்கிருக்கணும் என்ன அர்த்தம், ஒரு வருஷத்துல 360 நாட்கள்னா அதை 3 நாள் பிரிச்சா சராசரி எத்தனை நாளைக்கு ஒருக்கா, 120 நாளுக்கு ஒருக்கா காசு வாங்குறது அர்த்தம். அப்ப 3 தடவை தான் வருஷத்திலே காசு வாங்குறோம்னா என்ன அர்த்தம், 120 நாளைக்கு ஒருக்கா காசு வாங்கும். இன்னைக்கு காசு வாங்கினா அடுத்து 120 நாள் கழிச்சு ஒருக்கா வாங்குவோம். அதுக்கு பிறகு இன்னொரு 120 நாள் கழிச்சு காசு வாங்குவோம். அப்படிதான் ராஜா ரகுமான் கம்பெனி பாருங்க, வருஷத்திலே 2.5 தடவை தான் வாங்கியிருக்கோம். அப்போ அதே மாதிரி வருட நாட்கள் 360 நீங்க 2.5 பிரிச்சீங்கன்னா நடக்கிற விட 120 விட ஜாஸ்தி எத்தனை முறை வரும், விட நிச்சயமா 120 விட ஜாஸ்தி வரும். எங்க பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு போய் வரும், 360 2.5 பிரிச்சா 4 சார். எத்தனை நாட்கள் வருது,
இப்படி வரும் 12 10 250 362 செஞ்சா எப்படி சொல்லுங்க 144 நாட்கள் சார். 134 கிட்ட வருதுன்னா பாருங்க 134 நாட்களுக்கு மேல வருது. அப்ப யார் கூட நாட்கள் 144 சார். 144 144 நாட்களுக்கு மேல வருது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப எந்த கம்பெனி அதிக காலத்தை எடுத்துக்கிறாங்க? இந்த 2 யார்டு ரகுமான் கம்பெனி. ஓகே, கிஷானுக்கு விளைஞ்ச அப்போ ரைட். அப்போ அதிக காலத்தை எடுத்துக்கிறான்னு சொன்னா அப்ப யாரு ரொம்ப டைம் எடுத்துக்கிறான்? ரைட். இப்ப ரொம்ப டைம் யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தார தடவைகள் எண்ணிக்கை குறைவு தானே. தார தடவைகள் எண்ணிக்கை குறைவு தானே. இப்ப நம்ம ஒரேடியா சேர்த்து காசு வாங்கிக்கலாம். பட் அந்த தடவைகள் எண்ணிக்கை குறைய 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 அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய அந்த காலம் கெப் வந்து சரியான மாதிரி கூட்டிட்டு போகும். ஓகே, டவுட்ஸ் இருந்தா செக் பாக்ஸ்ல செக் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு கவரேஜ் சிக்கலா இருந்தா செக் பாக்ஸ்ல செக் பண்ணிவிடுங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, பிள்ளைகளுக்கு 3வது சரியா. வாங்க அடுத்து 4வது. 4வது வினாவுக்கு வருமதிகள் சரி சரக்கிருப்புகளை உடனடியாக விரைவாக குறுகிய காலத்தில் விற்கிற கம்பெனி. இருப்புகளை குயிக்கா விற்கிற கம்பெனி, விரைவா குயிக்கா விற்கிற கம்பெனி. அப்ப நீங்க பார்க்கணும் வருமதிகள் சுழற்சி தானே. அப்ப வருமதி சரிமா சரி சரி இருப்பு பொருள் தான். இருப்பு பொருள் பாருங்க. அப்ப இருப்பு பொருள் யாருக்கு ஜாஸ்தி? இருப்புகளை குயிக்கா விற்கிற கம்பெனி ரகுமான் கம்பெனி 2 தடவை விற்கிறாங்க. ராஜா கம்பெனி 2 தடவை விற்கிறாங்க. வரும் அப்போ ரகுமான் கம்பெனி. அப்ப ஆன்சர் கொடுத்துக்கொள்ளுங்க. இருப்பு பொருள் விகிதம் உயர்வு. அப்ப இருப்புகளை விரைவா விற்பனை செய்யற கம்பெனி. அப்ப இருப்பு பொருள் விகிதம் பாருங்க 2.5 ரகுமானுக்கு, ராஜாக்கு 2. அப்ப ரகுமானுக்கு தான் ஜாஸ்தி. வரும் அப்போ ரகுமான் கம்பெனி. அடுத்து 5வது. பரம்பரையில் 5வது. ஆக கூடுதலான கடன் மூலதனத்தை கொண்டுள்ள கம்பெனியா? ஆக கூடுதலான கடன் மூலதனத்தை கொண்டுள்ள கம்பெனி. அப்ப கடன் மூலதனம் ஜாஸ்தியா இருக்குன்னா வைப்பாங்க கடன் உரிமை விகிதம் அதிகமா இருக்கணுமே. அப்ப கடன் உரிமை விகிதம் அதான் உரிமையாண்மைக்கு கடன் எந்த கம்பெனிக்கு ஜாஸ்தி? ரகுமான் கம்பெனி 120, அவருக்கு 75. அப்ப நாங்க ரகுமான் கம்பெனி தான் அதுக்கு ஆன்சர் கொடுக்க. அப்ப இந்த கம்பெனில தான் அந்த இணைப்பு அதிகமா இருக்கு. அதான் கடன் மூலதனத்தினை அதிகமா கொண்டுள்ள கம்பெனி. உரிமையோட ஒப்பிடும் போது கடன் அளவு இல்லை. அப்ப ஆன்சர் கொடுத்து கொடுங்க. உரிமைக்கு கடன், உரிமையாண்மைக்கு கடன், உரிமையாண்மைக்கு கடன் விகிதம் உயர்வாக உள்ளது. உரிமையாண்மைக்கு கடன் விகிதம் உயர்வாக உள்ளது. 6வது வினா. 6வது வினா. கடன்களுக்கு சன்மானத்தினை செலுத்துவதற்கு உயர்வான இயலுமையினை கொண்டுள்ள கம்பெனியா? கடன்களுக்கு சன்மானத்தை செலுத்துறதுக்கு உயர்வான இயலுமை யாருக்கு இருக்குன்னா வட்டி காப்பு விதம் பாருங்க. வட்டி காப்பு விதம் யாருக்கு ஜாஸ்தி? இங்க பாருங்க ரகுமானுக்கு 4 தடவை, ராஜாவுக்கு 5 தடவை வரும். ராஜா ஏன்னா அவங்கதான் வட்டி செலுத்தக்கூடிய அந்த தடவைகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. வரும் அப்போ ராஜா கம்பெனி. ராஜா கம்பெனிக்குள்ளே அப்ப வட்டி செலுத்தக்கூடிய தடவைகள் எண்ணிக்கை உயர்வாக இருக்கு. அப்ப வரும் ராஜா கம்பெனி. சரி அப்படியே ஓகே. பாருங்க, உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு ஒரு செக் பாக்ஸ்ல செக் பண்ணி விடுங்க. நான் மைக்க ஆன் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேயா? 4வது என்ன சொல்லி வராங்க? 4வது என்ன சொல்ல வராங்க? சரக்கு இருப்புகளை உடனடியாக விரைவாக குறுகிய காலத்துல விற்கிற கம்பெனினா, இருப்புகளை விரைவா விற்கிற கம்பெனினா அப்ப இருப்பு புரள்வு அங்க அதிகமா இருக்குமே. இருப்பு புரள்வு பாருங்க. இருப்பு புரள்வு விகிதம் ரகுமான் கம்பெனிக்கு 2.5 தடவை. அப்படின்னா அவங்க என்ன எடுத்தோம்? ரகுமான் கம்பெனி வருஷத்துல 2.5 தடவை இருப்பு வித்திருக்காங்க. ராஜா கம்பெனி வெறும் 2 தடவை தான் வித்திருக்காங்க. இவனோட ஒப்பிடும்போது இந்த கம்பெனி அதிக தடவை வித்திருக்காங்க.
ரைட், ஓகே. சொல்லுங்க சாதனா. சார் அந்த ரெண்டாவது கேள்வியில சார் ஆறாவது நம்ம ராஜா கம்பெனின்னு சொல்லியிருக்கோம் சார். அது கொஞ்சம் புரியல சார். இல்ல, அதுல வட்டி வந்து காப்பு இப்போ விகிதம் ரெண்டாவது கேள்வியில எத்தனையாவது? ஆறாவதா? ரெண்டாவது கேள்வி சார். ஆறு ஆறு கண்ணி வாங்க. கடன்களுக்கான சன்மானம் என்று என்னது? கடன்களுக்கான சன்மானம்ன்றது வட்டி. அப்படிப்பா. அப்ப கடன்களுக்கான சன்மானம் வட்டி என்றா அப்ப வட்டி காப்பு வீதம் உயர்வதில் இருக்கணும். அப்ப நீங்க பாருங்க, ரகுமான் கம்பெனி 4 தடவை வட்டி செலுத்துற ஆட்கள் ஒரு வருஷத்துல. ராஜா கம்பெனிக்கு 5.5 தடவை வட்டி செலுத்தக்கூடிய ஆட்கள். அப்ப யாருக்கு வட்டி செலுத்தக்கூடிய ஆட்சிகள் அதிகமா இருக்குன்னு கேட்டா ராஜா கம்பெனி. அவங்க 5.5 தடவை வட்டி செலுத்தலாம். இவரோட ஒப்பிடும்போது பாருங்க, இவர் 4 தடவை தான் வட்டி செலுத்துறார். ஒரு பேங்க் ஓகே சார். சரியா பிள்ளை? ஓகே. ரைட் ரைட், ஓகே. அப்போ வாங்க நாம கொஞ்சம் பார்ட் ஒன் வினாக்களை செய்ய தொடங்கும் வேணா, செய்துட்டு அடுத்து பார்ட் வினாக்களை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அப்போ நீங்க 35, 36, 37, 38 ஒரு காதுகளை ட்ரை பண்ணுங்க. செய்ய தொடங்க பிள்ளை. ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன்.
ரைட் ரைட் வாங்கப்பா. ரைட் வாங்க, நாம கொஞ்சம் எம்சிக்கு பார்த்துட்டுவோம். இப்போ மற்ற வினாக்கள் நீங்க பண்ணுங்க. நாம நாளைக்கு இருக்க பார்ப்போம். நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக் ரெண்டே இருக்க பார்ப்போம். ரெண்டு காப்பி பார்ப்போம். கொஞ்சம் இது முடிச்சு போல இன்னும் கொஞ்சம் வினாக்கள். எங்க வாங்க இப்ப பார்ட்மெண்ட் வினாக்கள் கொடுத்தா பார்ட்மெண்ட் வினாக்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கவனமா தெரியும். அதுல முதலாவது கேள்வி மட்டும் கேட்டுக்கு 35வது எம்சிக்கு பாருங்க. கடன்பட்டோட்ட காப்பு பெறும்போது நடைமுறை விகிதம் மற்றும் திரவ விகிதங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு. கடன்பட்டோட காசு வாங்கின அப்படி 35வதுக்கான ஆன்சர் 5வது பதில். நடைமுறை விகிதம் நடைமுறை விகிதம் அப்ப நடைமுறை விகிதம் வந்து நடைமுறை சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு. திரவ விகிதம் பாருங்க, வரும் திரவ சொத்தின் கீழ் நடைமுறை பொறுப்பு தான் சமன்பாடு. இதெல்லாம் இப்படிதான் செய்யணுமா? அப்படி போட்டு செய்யுங்க, ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க கடன்பட்டோட காசு வாங்கினா என்ன ரெண்டு வேலையை சொல்லுங்க. கடன்பட்டோட காசு வாங்கினா உண்டு காசுன்ற நடைமுறை சொத்து கூடி கடன்பட்டோட நடைமுறை சொத்து குறையும். தொகுதி எண்ணை கூடி தொகுதி எண்ணை குறையும். காசனும் நடைமுறை சொத்து கூடி கடன்பட்டோட நடைமுறை சொத்து குறையும். அப்ப உண்மையிலே நடைமுறை விகிதத்துக்கு தாக்கம் வராது. திரவ விகிதம் பார்த்தா தானே காசு என்பது திரவ சொத்துக்களை வரும். அவ காசுன்ற திரவ சொத்து கூடி கடன்பட்டோரும் திரவ சொத்துக்கள் வரும். கடன்பட்டோன்ற திரவ சொத்து குறையும். அப்ப உண்மையிலே திரவ விகிதத்துக்கும் தாக்கம் வராது. திரவலை தொகுதி எண்ணை கூடி தொகுதி எண்ணை குறையும். இப்போ 35வது பதில் 5வது. 35வது பிறகு 5வது ஆன்சரா? 5வது ஆன்சர் 35வது. சரியா செக் பண்ணிக்கணும். சரியான ஒரு பண்ணிவிடுங்க. பண்ணிவிடுங்க. ஓகே, சொல்ல தேவையில்லை. அதை நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கொள்ளுங்க. நிகழ்நிலை கல்வியில கூட நீங்க அதுகள் தான் நமக்கு தெரியும். ரைட், ஓகே, நீங்க கேள்வி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. சரி, 2வது நாள் 36 37. 36 37 பின்வரும் தகவல்களை கொண்டு 36 37ஆம் வினாக்களுக்கு விடை எழுதவும். கம்பெனி ஒன்றின் நிதி நிலைமை கூற்றிலிருந்து 31/3/2026 31/3/2025 எடுத்த தகவல் குறைச்சு கொடுங்க. அப்போ 31/3/26 இறுதி, 31/3/25 ஆரம்பம். சரக்கிருப்பு, வியாபார வருமதி, உரிமையாண்மை, பொறுப்புகள்னா கடன்கள் கொடுத்துருப்பாங்க. கடன்கள் தான் பொறுப்புகள். 36வது வினா 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான விற்பனைகள் 8 லட்சம். அதுல 5 லட்சம் கடன் விற்பனையா? மொத்த லாப பங்கு விற்பனையில 25%. விற்பனையில 25% மொத்த லாபமா ஆக பராமரிக்கப்படுகிறது. அது ஏன் கொடுத்திருக்கு? மொத்த லாப பங்கு கொடுத்திருக்கு. ஒண்ணு விற்பனைக்கிறே கணிக்கிறீங்க. உங்களுக்கு விற்பனை தெரிஞ்சா மொத்த லாப விகிதம் தெரிஞ்சா கூட அப்ப நீங்க விற்பனைக்கிறத எடுத்துக்கலாமே. விற்பனைக்கிறது நீங்க கணிச்சுக்கலாம். வினா போங்கோ 2026 3/31 முடிவடைந்த வருடத்துக்கு கடன்பட்டோர் புரடு விகிதம் என்ன? அதான் வினா. உங்கள்கிட்ட வினா கேட்டுக்கு 36வது கடன்பட்டோன் புரள்வு. கடன்பட்டோன் புரள்வு சமன்பாடு கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன்பட்டோர் தான். கடன் விற்பனையின் கீழ் சராசரி கடன்பட்டோர் தானே. பாருங்க எவ்வளவு கடன் விற்பனை. கடன் விற்பனை 5 லட்சம் 500 எடுப்போம். சராசரி கடன்பட்டோர் எப்படி எடுப்பீங்க பாருங்க. சராசரி கடன்பட்டோர் எப்படி எடுப்பீங்க? ஆரம்ப கடன்பட்டோர் 60, இறுதி கடன்பட்டோர் 40. ஆரம்ப கடன்பட்டோர் 60, இறுதி கடன்பட்டோர் 40. அப்ப 60 40 கூட்டினா
அது ரெண்டாவது பிரிங்க. அப்ப சராசரி கடன் பற்று 50 புள்ளி. அப்ப 50 பிரிச்சு சொன்னீங்கன்னா 10 நோமல் செய்யலாம் 10 தடவை. சரி, இப்ப இதெல்லாம் பிளவுற கேள்வியே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா மொத்த லாப பங்கு விற்பனையில 25% தந்திருக்கு. அது உங்களே குழப்பறதுக்கு தான். நீங்க அதை வச்சுக்கொண்டு வேற ஏதாச்சும் வேலை பண்ணுவீங்க தானே? ஒற்று அவசியம் இல்லை. 37வது பிழை. 2026-3/31 முடிவடைந்த வருடத்துக்கு உரிமையாண்மையில் கடன். உரிமையாண்மையில் கடன்னா உரிமைக்கு கடன் தானே. உரிமைக்கு கடன் விகிதம். சமன்பாடு உரிமையாண்மையின் மேல் கடன். கடன் மூலதனம் தரணுத்துக்கு பாருங்க. உரிமையாண்மையின் மேல் கடன் தரணும். உரிமை மூலதனத்துக்கு எவ்வளவு கடன் மூலதனம். உங்களுக்கு தந்துட்டு பாருங்க. உரிமையாண்மை கொடுத்திருக்கோம் 31/3/26க்கு உரிமையாண்மை 1200, கடன்கள் பாருங்க 600 600. இந்த இடத்துல இருக்க கடன்கள் தான் கடன் மூலதனமா. இந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே கடன் மூலதனமா எடுங்க. வினா அப்படித்தான் தந்திருக்கு. வெறும் ஆன்சர் 50%. 50%. 37வது பிள்ளை 4வது ஆன்சர். 4வது ஆன்சர் இது வரும் 10 தர வேண்டாம் நினைக்கிறேன். முதலாவது ஆன்சர் சரியா? ஓகே. நம்மளே 36 37 சரி. வாங்க பாப்பா. நம்ம 38 38வது வினா. 38வது வினா என்ன சொல்லிருக்க பாருங்க. சிவசாமி PLCயில் 2026 மார்ச் 31 நிதி கூற்றுக்களில் இருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட தகவல்களும் சில பகுப்பாய் விகிதங்களும் பின்வரும் கடன் விற்பனை பின்வரும் 6. பாருங்க, கடன் விற்பனை 8 லட்சம். மொத்த லாப வீதம் விற்பனையில 25%. விற்பனைக்கு 25% மொத்த லாபம். சரிங்களா பிள்ளை? இருப்பு சுழற்சி வீதம் தடவைகள் 4. கடன் சேகரிக்கிற காலம் நாட்கள்ல கொடுத்துருக்கு 90. வருடத்துல 360 வேலை நாட்கள் எடுக்குவோம். அப்போ வருட நாட்கள் 360 சொல்லி எடுக்க சொல்லி எல்லா விற்பனைகளும் கடன் விற்பனை கல்லுவான். வினா போங்கோ 31/3/26 உள்ளவாறான சராசரி இருப்பு என்ன? சராசரி வியாபார வருமதி என்ன? எப்படி எடுப்ப சராசரி இருப்பு சொல்லுங்க. அதுக்கு நீங்க போக வேண்டியது உங்களுக்கு தந்திருக்கு கடன் சேகரிப்பு காலம். எப்படிதான் ஒரு சமன்பாடு சொல்லுங்க. வளமே சராசரி கடன் பட்டோரின் கீழ் கடன் விற்பனை தர நாட்கள் 360 நாட்கள் சமன் கடன் சேகரிப்பு காலம். அந்த கடன் சேகரிப்பு காலம் நமக்கு எவ்வளவு தெரியுது? அவ கடன் சேகரிப்பு காலம் வரும். இப்ப உங்களுக்கு விட தெரியும். கடன் சேகரிப்பு காலம் 90 நாட்கள். தெரியும். கடன் விற்பனை உங்களுக்கு தெரியும். கடன் விற்பனை 8 லட்சம். சராசரி கடன் பண்ற எக்ஸில் போட்டுக்கோமா. எக்ஸில் போடுறேன். தரம் 360. இப்ப வேலை முடிச்சு இப்ப வெரி சிம்பிள். 90 பிரிக்கிற 800 கிட்ட வந்தா பெருக்கும். பெருக்கிற 360 கிட்ட வந்தா பிரிக்கும். சரி அப்படி அப்ப பாருங்க கடன் விற்பனை வருதா? சரி, சராசரி கடன் பற்று வருமா? அப்ப சராசரி கடன் பற்று எக்ஸில் போட்டிருக்கீங்க. சரி, எக்ஸ் 90 ஒரு முறை, 360 90 4 முறை. இந்த 4 8 பற்றி 2 பிள்ளை வரும். 200. இப்ப சராசரி கடன் பட்டோர் 200. சராசரி கடன் பற்ற எடுத்து 200. நினைக்கிறேன் 5வது ஆண்டு தான் வருது. சராசரி இப்ப நீங்க இப்ப கணிச்சுக்கலாம். சராசரி கடன் பற்று தான் எடுத்துட்டு போய் 200. சரி அப்படி சராசரி இருப்பை நீங்க எடுக்கிறீங்கன்னா விற்பனை கிரயத்தோட வரும். சராசரி இருப்பு எடுக்கிற உங்களுக்கு தெரியும். இருப்பு பொருளுக்கு சமன்பாடுனா விற்பனை கிரயத்தின் கீழ் சராசரி இருப்பு சமன் இருப்பு பொருள் விகிதம் இருக்கலாம். இந்த சமன்பாடை பயன்படுத்துங்க. இப்ப உங்களுக்கு இருப்பு பொருள் தெரியுமா பாருங்க. இருப்பு பொருள் விகிதம். இருப்பு பொருள் 4 தடவை. விற்பனை கிரயத்தை எடுத்தா போதுமா? விற்பனை கிரயத்தை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மொத்த லாப வீதம் கொடுத்துருக்கு. மொத்த லாப வீதம் விற்பனையில 25.
இப்படித்தானே வரும். மொத்த லாபம் சமன் விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு தானே. விற்பனைக்கு தானே மொத்த லாபம் பார்ப்பாங்க, விற்பனைக்கு தான் மொத்த லாபம் பார்ப்பது. அப்ப விற்பனை 100%, மொத்த லாபம் 25, அப்ப விற்பனைக்கு 75% வைப்போம். பார்த்து கொடுங்க, விற்பனைக்கு தான் 25% மொத்த லாபம், மிச்சம் 75% விற்பனை கிரயமா இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த விற்பனை தெரியும், இந்த விற்பனை தெரியும், எல்லா விற்பனையும் கடனுக்கு 800. அப்ப பாருங்க கால்குலேட்டர் பிரிங்க. 800 என்பது 100%. அப்ப 100% 800. அப்ப 800 100%ஆல பிரிச்சு 75ஆல பெருக்கணும். அப்ப 100% 800 75 வரும்னு பாருங்க. வருப்புல 600 வரும் விட. அப்ப அந்த 600 கொடுங்க விற்பனைக்கிறீங்க. இப்போ சராசரி எடுக்கல, எக்ஸ் போடும். இப்ப குறுக்கு பிறகு செய்யப்படும், இடமாற்றம் செய்யும். இந்த எக்ஸ் இங்க வரை இங்க வரும். அப்ப எக்ஸ் சமன் 600 கீழ் 4 என்ன. அப்ப 600 4 பிரிச்ச வரை எவ்வளவு? 150 வரை. நம்ம செய்யலாம். நீங்க இலகு கணிதம் தான் பிள்ளை, இலகுவான கணிதம், இலகுவான மேத்ஸ், சாதாரணமா நீங்க செய்யக்கூடியதா. சரி பிள்ளை, சரி வாங்க அடுத்து 39வது வினா. பாங்க முடிப்போம். 39வது வினா. பின்வரும் எவ்விகிதங்களின் அடிப்படையில் வணிகத்தின் திரவத்தன்மை மற்றும் நீண்டகால நிதி உறுதித்தன்மை என்பவற்றை மதிப்பிடலாம். திரவத்தன்மையும் நீண்டகால நிதி உறுதித்தன்மை எப்படி மதிப்பிடலாம்? திரவத்தன்மை பார்க்கணும்னா என்ன விகிதம் பார்ப்போம்? ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கணுமே. நடைமுறை விகிதம் வரும். நீண்ட கால நிதி உறுதித்தன்மையோட சம்பந்தப்பட்டது இணைப்பு விகிதங்களாச்சு. இணைப்பு விகிதங்கள் தானே நீண்ட கால நிதி உறுதியோட சம்பந்தப்பட்டது, நீண்ட கால நிதி நிலைமையோட சம்பந்தப்பட்டது. அப்ப கடன் உரிமை விகிதம். அப்ப பொருத்தமான பதில் 39வது 2. திரவத்தன்மையோடு சம்பந்தப்பட்டது நடைமுறை விகிதம், நீண்ட கால நிதி உறுதியோடு சம்பந்தப்பட்டது கடன் உரிமை விகிதம். ஓகேயா? சரியா? ஓகே. இப்ப பேலன்ஸ் கலையை உடைய செய்யுங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக வேண்டியது எல்லாம் செய்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஜூம் பேக்கேஜ் பை பண்ணிருக்கேன், ஒரு வெப்கேம் வாங்கியாச்சு, ஒரு ஸ்டாண்டர்டு வாங்கிட்டு நியாயமான தொகை ஒரு செலவழிச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்திருக்கோம். ரைட்? ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்காக வேண்டி தான். நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி நம்ம எப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸை கொண்டு போவோம், அதில் வினாக்கள் செய்வோம், பாஸ்ட் பேப்பர் செய்வோம், உங்களுக்கு சந்தேகங்களுக்குரிய பகுதிகளை மீட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி ஏதாவது வேலை திட்டம் வச்சுருக்கோம். ரைட்? 20 டைம் வேலை நீங்களும் படிச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு மேலதிகமாக வேலை செய்த மாதிரி இருக்கும். ஓகே, சரி. அப்போ நாளைக்கு நாம மார்னிங் அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மார்னிங் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். மார்னிங் ஒரு ரைட். ஓகே, மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் இப்போ நான் டைம் ஒர்க்கா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னைக்கு நைட்டுக்கு ஒர்க்கு போட்டுவிட்றேன், செக் பண்ணி போட்டுக்கிறேன். நாளைக்கு மார்னிங் போட்டுவிட்றேன், நாளைக்கு மார்னிங் போட்டுவிட்றேன். சரி, எங்கே இருக்கா? அதில் 5வது ஆன்சர் வரும்னு சொல்லி சொல்கிறேன். பாப்பா வாங்க, 5வது ஆன்சர் இருக்கா? இந்த வினால 5வது ஆன்சர் இருக்குது. இல்லைம்மா, அதுல என்னன்னா அந்த ஒழுங்கு தான் பார்க்கணும். ஒழுங்கு பார்க்கணும் மேடம். திரவத்தன்மை மற்றும் நீண்ட கால உறுதித்தன்மை. இப்போ முதலாவது 5வதுல இருக்கிறது முதலாவது கடன் விகிதம் தானே. அப்ப அது நீண்ட கால நிதி உறுதியாகவும் நடைமுறை விதம் மாறி மாறி தானே வரும். அது ஒழுங்குல பார்க்கணுமே. முதலாவது பார்க்கணும் திரவத்தன்மை, 2வது பார்க்கணும் நீண்ட கால நிதி உறுதித்தன்மை. அப்ப பொருத்தமா இருக்கும் 2வது. ஓகே, சரி. யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும் சொல்லுங்க, அப்லோட் பண்றேன். ஏன்னா பெரிய ஒரு டைம் எடுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க அப்படியே. சரி, ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா எல்லா வீடியோ கொடுத்தாரு. அதோட பெட்டர். ஓகே, என்ன அப்போ மிச்ச கேள்விகள் செய்யுங்க, பேலன்ஸ் கேள்விகள் செய்யுங்க. நாளைக்கு எக்கனாமிக்ஸ் பிளஸ் அக்கௌண்ட்ஸ் 2 கிளாஸ் போவோம். வியாழக்கிழமை பிசிக்கல் கிளாஸ் ஒரு எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா ஒரு 4 hour 5 hour கிளாஸ். வெள்ளிக்கிழமை எக்கனாமிக்ஸ் செமினார் வரும். யூனிட் 2 உங்களோட வெளியாக்கள் யார் வரதா இருந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வெளியில வரது இருந்தால் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. சரி. अनाथ का दो किया डाउट
ஓகே சார். ரைட்.